ஹலோ ஃபுட்டி, இந்த டேஸ்டியான மட்டன் பிரியாணி எப்படி செய்யுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1.5 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் நான் எடுத்து வச்சுருக்கேங்க. நீங்கள் சேம் மெஷர்மெண்ட்டில் நீங்கள் சீரக சம்பா ரைஸ் வச்சு கூட ட்ரை பண்ணலாங்க. அதுவும் சூப்பராக தான் இருக்கும். இதை ஒரு 3 டைம் நல்லா தண்ணி விட்டு அலசி வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. சோக் பண்ண வேணாம், தண்ணி போட வேணாம். இப்போது ஒரு ப்ரெஷர் குக்கர் நல்லா காஞ்சதும் அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாங்க. கீயும் ஆயிலும் நல்லா சூடானதும் 3 பட்டை, 2 ஏலக்காய், 4 லவங்கம், 1 பிரிஞ்சி இலையை சிம்மில் வச்சு பொரி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் பிரியாணியில் இருக்கும். 2 பெரிய சைஸ் ஆனியனை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. அது இதோடு சேர்த்துக்கலாம். ஆனியன் வதங்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட்டு தயார் பண்ணிக்கலாம். ஒரு சீக்ரெட் மசாலான்னு கூட சொல்லலாங்க. அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது 5 பல்லு பூண்டு, 5 சின்ன வெங்காயத்தை நல்லா உரித்து வச்சுக்கோங்க. அதை மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு ஃபைனாக இருக்கணும். ஒரு பச்சை மிளகா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கி வந்ததும் நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. இது நல்லா வதங்கினதும் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாமே சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு மசாலாவை நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போது ஒரு சின்ன தக்காளியை நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. மசாலா பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்டு வந்தாச்சு. இப்போது நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு எண்ணெய் விட்டு பிரிகிற அளவுக்கு நீங்கள் மசாலா வதக்கினா மட்டும்தான் பிரியாணி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது 1/2 கிலோ மட்டனை நான் கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுருக்கேங்க. அது இதோடு சேர்த்துக்கலாம். நம்ம போட்ட மசாலா நல்லா மட்டனில் கோட் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம போட்ட மசாலா நல்லா மட்டனில் கோட் ஆகிடுச்சு. இப்போது 1/4 கப் தயிர் நான் எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா பீட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மட்டனில் கோட் ஆகிற அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்ததும் மட்டன்லேருந்து நல்லா தண்ணி விடுங்க. இந்த அளவுக்கு தண்ணி பிரிஞ்சு வந்ததும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா அரைஞ்சி வச்சுருக்கேன் இந்த மாதிரி சின்னதாக, அது இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பிரியாணிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஃபைனல் டச்சாக பிரியாணி மசாலா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கி வரணும். இன்றைக்கி 1.5 கப் பாஸ்மதி ரைஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸுக்கு தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா 1 கப் பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி கரெக்டாக இருக்குங்க. இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா கோக்னட் மில்கோடு சேர்த்து செய்கிறேன். உங்களுக்கு கோக்னட் மில்க் வேணாம் அப்படின்னா நீங்கள் தண்ணி மட்டுமே சேர்த்து செய்யலாம். 1/2 கப் தண்ணி சேர்த்து ஒரு 3 விசில் இல்லை 4 விசில் விட்டு நல்ல மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. மட்டன் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததும் நம்ம எடுத்து வச்ச கோக்னட் மில்க் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கொத்தமல்லி புதினா சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது ஃபைனலாக நம்ம ஆட் பண்ணும் போது நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் பிரியாணிக்கு. இப்போ இந்த போட்ட தண்ணி எல்லாமே கொதித்து வரப்போ நம்ம எடுத்து வச்ச ரைஸ் இதோட சேர்த்துக்கலாங்க. நீங்கள் இது சேர்க்கும் போது மீடியம் சிம்லேயே இருக்கட்டும். சேர்த்துட்டு ரைஸோடு சேர்ந்து நல்லா கொதித்து இந்த அளவுக்கு வரணுங்க. அது வரைக்குமே நீங்கள் மீடியம்லேயே வச்சுக்கோங்க. அடிக்கடிக்கு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. பார்த்து பொறுமையாக செய்யுங்க. ரைஸ் உடைஞ்சிடக்கூடாது.
இப்போது நம்ம போட்ட எல்லா தண்ணியும் ஓரளவுக்கு வற்றி வந்தாச்சுங்க. நான் அளவு காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு தண்ணி தான் இருக்குது இப்போது. இப்போ தம் போடுறதுக்கான டைம் வந்தாச்சு. ஒரு தோசைக்கல் மேலே நம்ம எடுத்து வச்ச அந்த குக்கரை சேர்த்துட்டு ஒரு தட்டு எடுத்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் தட்டு க்ளோஸ் பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். உள்ளேருந்து வர ஆவி வெளியே எஸ்கேப் ஆகாத அளவுக்கு டைட்டாக அந்த தட்டை நீங்கள் வச்சுடுங்க. அதுக்கு மேலே நீங்கள் வெயிட் கூட வச்சுக்கலாம். வைக்கும்போது உள்ளேருந்து வர ஆவி வெளியே வராத அளவுக்கு தம் கரெக்டாக இருக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கீழேருந்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வச்சுருக்கணும். இப்போது இது மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷம் தம் போட்டு எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் 10 நிமிஷம் ஆற விட்டு நம்மளோட சூப்பரான பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது 20 நிமிஷம் ஆயாச்சு. நம்ம மட்டன் பிரியாணி சூப்பர்பாக ரெடி ஆகிடுச்சிங்க. ஃப்ளேவர் வேறு லெவலில் இருந்தது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் கூட ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம். எந்த அளவுக்கு ரைஸ் குழையாமல் வந்திருக்கு பாருங்கள். மட்டனும் ரொம்ப ரொம்ப சூப்பராக சாஃப்டாக ஜூஸியாக வந்திருக்கு. மட்டன்லேயும் நம்ம போட்ட அந்த மசாலா ரொம்ப சூப்பராகவே இறங்கியிருக்கு. உங்கள் ஸ்பைசஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் சொன்ன அளவில் நீங்கள் ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க. அது உங்களுக்கு விருப்பமான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். மட்டன் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டு குழந்தைங்க கூட ஆசையாக இன்னொரு டைம் பிரியாணி செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ பிளேட்டிங் பார்த்துடலாம். பாருங்கள் போடும்போதே எந்த அளவுக்கு உதிரியான ரைஸ் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் இனிமேல் ரெஸ்டாரண்ட்டுக்கே போக வேணாம். வீட்டிலே மட்டன் பிரியாணி செஞ்சு பார்க்கலாங்க. கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்துங்க இந்த பிரியாணி உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிரியாணி இன்றைக்கி நான் ரைத்தாவோட என்ஜாய் பண்ண போகிறேன். இதே மாதிரி டேஸ்டியான பிரியாணி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மேலும் வீடியோ போடுறதுக்கு அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல டேஸ்டியான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃபுட்டீஸ்.